Hi guys and welcome back to my channel. So this video எதை பத்தி ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் பீல் பத்தி நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆக்னி ட்ரிகர் ஆனதுனால என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஆக்னி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். என்னோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஆக்னிக்கான சொல்யூஷன்ஸ் தான் நிறையவே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். பிகாஸ் நான் எனக்கு ரொம்ப ஆக்னி ஃபேஸ் பண்ணி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. லைக் லிட்ரலி எப்பவுமே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கூட கரெக்டே கிடையாது. ஸோ ரொம்ப கடுப்பாக வந்து இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து டெர்ம் கிட்ட தான் வந்து போவேன். டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்கின் டாக்டர், அவங்க கிட்ட தான் நான் வந்து போவேன். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ நான் சென்னையில் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நான் போயிட்டேன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டேயும் போயிட்டேன். பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில டாக்டர்ஸ்லாம் ஓவராக சீன் போடுறாங்க. நம்மளாம் இன்ஸ்டாவில் பார்க்குறோம், அவங்க சொல்கிறது ஃபாலோ பண்ணணும். பட் டைரெக்டாக போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சிலவங்க ஓவர் சீனுப்பா. எனக்கு செம்ம கடுப்பாக இருந்தது. அப்படியே நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா நம்ம என் டைமும் மூஞ்சில் தான் போட்டுகிட்டே வரப்போ, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டுனா என் டைம் ஃபேஸில் வந்து மேக்கப் இருந்துகிட்டே இருக்குமா என்ன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து இந்த டாக்டர் வந்து ஓவர் சீன் அப்படியே எனக்கு பிடிக்கல. எந்த டாக்டர்லாம் நான் சொல்ல விரும்பலை, அதை தட்டி விடுங்க அந்த கதையை. ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கின்க்கு வந்து ஒரு பீல் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் டாக்டர் அவங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து டைரெக்டாக விசிட் பண்ண டாக்டர் அவங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆக்னியாகவே இருக்குது என் முகத்தில். பல வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்லாம் நான் வந்து ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு இப்போ தான் மேரேஜ்லாம் ஆயிருக்கு அப்படின்லாம். ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, மேபி ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், அப்படின்லாம் ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு யோசிக்கும் போது தான் யோசித்தேன், ஆமாம் என் மம்மி கூட வந்து வரும் இந்த மாதிரி ஆக்னிலாம் வந்து என் அம்மாக்கும் இருக்கு. அப்படியே யோசிச்சு பார்த்தா மேபி ஜெனட்டிக்காக இருக்கும். எனக்கு ரெண்டு அக்காவோட ஸ்கின்னும் கூட இப்படிலாம் இருக்காது. ஸோ வந்து கிளியராக இருக்கும். பட் எனக்கு வந்து அப்படி இல்லை, ரொம்ப மோசமான ஸ்கின் எனக்கு வந்து என் தாய் வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே டாக்டர் இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கின் பீல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கின் பீலோட பேரெல்லாம் தெரியல, அது வந்து ஆக்னிக்காக ஒரு பீல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பீலோட ஸ்டெப்ஸ்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னை வந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டாங்க. கிளென்ஸ் மீன்ஸ் இந்த பார்லரில் பண்ணுற கிளென்ஸ் கிடையாது. நம்ம ஒரு வேளை டெட்டாயில் காட்டனை டிப் பண்ணி வெளிச்சு எடுத்தேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபீலும் ஸ்மெல்லும் எல்லாமே அப்படி தான் இருந்தது. மேபி அது டெட்டாலன்னு கூட எனக்கு தெரில. கண்ணை முடிக்க சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்க நான் ப்ராசஸ்லாம் நான் பார்க்கல, பட் ஃபீல் பண்ண முடியல நம்மளால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங், செகண்ட் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த சீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுவுமே டெட்டாயில் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். பவுலில் ஊற்றினாங்க, அப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாங்க. இந்த யூடியூப் வீடியோலாம் பார்ப்பலாம் அதே மாதிரி தான் பண்ணாங்க. அப்ளை பண்ண உடனே செம்ம பர்னிங். எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு செம்ம எரிச்சலாக இருந்துச்சு அவங்களோட ஸ்கின்ல. ஸோ அப்போ வந்து டாக்டர் கேட்டாங்க, இப்படி தான் எரியுதா ரொம்ப எரியுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து ஒன்றும் இல்லை சரியாயிடும், ஸோ அது கொஞ்சம் பர்னிங் இருக்க தான் செய்யுங்க, அப்புறம் சரியாயிடுங்க அப்படின்னாங்க. சரிங்க ஓகேங்க அப்படி சொல்லிட்டு, நமக்கு முக்கியம் ஆக்னி போகிறது தான், எவ்வளோ வலியும் தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி கண்ட்ரோல்டாக இருந்தேன். ஸோ ஸ்கின் பீல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்கின் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரெட்டாக, ரொம்ப பம்பியாக, அப்படியே ரொம்ப 60 ஆக்னி மாதிரி இருந்துச்சு. போகும்போது இப்படி இருந்துச்சு, ட்ரை ஆச்சு, இருந்தாலும் ரொம்ப பல்ஜியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஸ்கின் பீல் என்னோடய ஸ்கின் இப்படி இருந்துச்சு. ஸ்கின் பீல் பண்ணும்போது என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் பழக்கலன்னு இருக்கும் அங்கங்கே மண்டையிலலாம், உங்களுக்கு தெரியும். பட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி அது மாதிரி புண்ணு மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி உரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் டே இல்லை, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்ல தெரியுது பார்த்திங்கன்னா, பீல் ஆகுது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே பீல் ஆகிட்டே வந்து என்னோடய ஸ்கின்ல வந்து இருந்துச்சு. புண்ணு மாதிரி ஆகி தான் வந்து பீல் ஆச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபேஸ் வாஷுக்கு பார்த்திங்கன்னா எத்தி க்ளோ அப்படின்ற ஃபேஸ் வாஷும் கொடுத்துருந்தாங்க. வந்து போட்டிருக்கேன், லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ ரா ஸ்கின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு
நான் மேக்கப் வீடியோ இப்போ போட்டிருக்கேன் ரீசெண்டாக, நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஈவன் நான் வெளியே போய்க்குமே போகல, ஒரு 3 நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க அப்படின்ட்டாங்க. பிகாஸ் ரொம்ப டார்க் ஆகிதாங்க பீல் ஆகும் அப்படின்னாங்க. டார்க் ஆக ஆக இந்த புண்ணு மாதிரி ஆகிடுச்சு, லிட்ரலாக ஃபுல்லாகவே இந்த புண்ணு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி புண்ணு காஞ்சி கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது காய வச்சு கொட்ட வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரில, எனக்கு நிஜமாகவே தெரில. பிகாஸ் எனக்கு வந்து அப்படியே ஃபுல் ஆக்னியும் போன மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு ஸ்டில் எனக்கு ஆக்னி வருது, தெரியுது அவங்களுக்கு. எனக்கு இப்பயுமே ஆக்னி வந்து வருது போகுது அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஹார்மோனும் கரெக்டாக தான் இருக்குது, என்னோட கட் ஹெல்த்தும் நல்லா தான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜெனரிக் தான் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கின் பீல் வந்து பண்ண அப்டேட். ஸோ இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா என்னோட ஸ்கின் வந்து மொத்தமாக பீல் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆக்னியோட இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓரளவு விசிபிளாக தான் இருக்குது, ஓரளவு இல்லை நல்லாவே விசிபிளாக தான் இருக்குது. ரொம்ப வந்து அப்படியே குறையல, பட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது பண்ணதுக்கு வர்த்து. அது வந்து ஒரு 2-3 செட்டிங் பண்ணணும்னாங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு செட்டிங் தான். மேபி இன்னும் 2 செட்டிங் பண்ணால் கூட நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு வந்து தெரியல, பார்க்கலாம். அண்ட் தென் அதை டாலரேட் பண்ணுற மாதிரி விட்டமின் சி டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் அது வந்து டார்க்கன் ஆகும் அப்படின்றதுனால விட்டமின் சி டேப்லெட் மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. மற்றபடி நான் எந்த ஆக்டிவ் பில்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணி வெறுத்துச்சு டாக்டர். அதனால வந்து எனக்கு ஆக்னிக்கெலாம் எதுவுமே வேணாம். பிகாஸ் அது போட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஆக்னி டேப்லெட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும், ஆக்னி எல்லாமே போயிடும். பட் அந்த மாத்திரை வந்து உடம்புல ஊறுற வரைக்கும் தான். அந்த ஊறி முடிச்சக்கப்புறம் ஸ்கின் உங்களுக்கு வந்து திரும்ப நார்மலாக ஆகும்போது அது வந்து திரும்பியும் உங்களுக்கு வந்து உங்களோட பழைய ஸ்கின் தான் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஒரு நல்ல பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனு, ஒரு ஃபுட் ஹெல்த் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் தென் ஜெனட்டிக்காக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு டைம் பீரியடில் அது ஸ்டாப் ஆகும். அது எப்போ ஸ்டாப் ஆகும் நமக்கு வந்து தெரியாது. பட் எனக்கு நல்லாவே பெட்டராக இருந்துச்சு, சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லாவே பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஓகே, காசு கொடுத்ததுக்கு ஓகே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஸ்கின் பீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டாக்டர் மீட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நார்மல் இந்த பார்லர்ஸ்லலாம் ஸ்கின் பீலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட மாத்திரம் போயிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் என்ன ஸ்கின்னுக்கு ஒத்துக்கொன்றது டாக்டருக்கு தான் நல்லா தெரியும். ஸோ பெட்டர் நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து மீட் பண்ணலாம். Okay, and thank you so much guys for watching this video. And உங்களுக்கு வந்து என் வீடியோ பிடிக்குது அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you. Bye bye.